புது வருடம் பிறக்க இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மழை வெள்ளத்தால் சென்னை நகரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டங்களை இம்முறை பெரும்பாலான நட்சத்திர விடுதிகள் தவிர்த்துள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் எந்தவித நட்சத்திர விடுதிகளிலிருந்து இதுவரை கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்காக அனுமதி கோரி கடிதங்கள் எதுவும் வரவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் புத்தாண்டையொட்டி காவல்துறை தரப்பில் எப்போதும் போல் கொடுக்கப்படும் வழக்கமான பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி மாலையில் இருந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேளிக்கை விடுதிகள், நட்சத்திர விடுதிகள், வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள் என 18,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் இதுபோன்ற இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 31ஆம் தேதி இரவு முதல் 1ஆம் தேதி வரை விடிய விடிய போக்குவரத்து போலீசார் சாலைகளில் போக்குவரத்து பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை விபத்துகளை தடுப்பதற்காக இந்த முறை பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சாலை இருமருங்கிலும் தடுப்புகள் அமைத்து வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லுமாறு இம்முறை துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி போக்குவரத்து போலீசார் இந்த முறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மணிகண்டன்.